வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தட்பரமே சிற்பரமே நின்றுதவும் கற்பகமே அற்புதமே செல்வப் பெருக்கே செந்தேனே கடலே கனியமுதே கண்ணே கட்டிப்பசும் பொன்னே கொட்டி வைத்த முத்தே முத்து ரத்தினமே திரண்டமணி பொக்கிஷுமே கல்வி களஞ்சியமே கண்ணே பராபரமே கட்டிக்கரும்பே கருப்பட்டி இனிப்பே செந்தமிழே உயிரே நருந்தேனே அவையோரே அதில் பெரியோரே நாளை வரலாறே இன்றைய மாணவரே உங்கள் அத்தனை பேரையும் சிறந்தாழ்ந்து வணங்கி பேசப் போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. நான் பேசப் போகும் தலைப்பு என்னவென்றால் தற்கொலையை ஒழிப்போம். தற்கொலை இது சமூகத்தில் பொதுவானதாக காணப்படுகிறது. அதற்கு காரணமாக இச்சமூகமே ஆரம்ப காலத்தில் வறுமைக்காகவும் வாழ வழி இல்லாததற்காகவும் மனிதர்கள் தற்கொலை போன்ற தவறான முடிவை எடுப்பார்கள். ஆனால் இச்சமூகம் சிறு சிறு முடிவுகளுக்கும் தற்கொலையை தேர்ந்தெடுக்கின்றார்கள். தற்கொலைக்கு ஒரு காரணமாக அரசாங்கமும் அமைகின்றது. தற்காலத்தில் அறியாமை காரணமாக மனிதர்கள் தற்கொலை செய்வதால் சமூகத்தில் குடும்பத்தினர் பல சவால்களுக்கு முகம் கொடுக்கின்றனர். அதிலும் சில குழந்தைகள் அனாதையாக இச்சமூகத்தில் வாழக்கூடிய நிலைமை ஏற்படுகின்றது. தற்கொலைக்கான இன்னொரு காரணம் போதைப் பொருட்களாகும். அண்மையில் ஒரு இளம் வயது மாணவன் தன் பெற்றோரிடம் சென்று போதைப் பொருட்களுக்காக பணம் கேட்டு கொடுக்காத காரணத்தினால் தற்கொலை செய்துள்ள சம்பவம் நிகழ்ந்தது. தற்போது சமூகத்தில் ஆண் பெண் தவறான உறவு முறைகளை ஏற்படுத்திக் கொண்டு அதனால் பின்வரும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க முடியாத நிலையில் தற்கொலை செய்கின்றனர். அப்படியல்லாமல் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தற்கொலை என்ற முடிவுக்கு வராமல் உங்கள் புத்தியை யோசித்து நல்லதோர் தீர்வை பெற்று வாழ்க்கையில் வெற்றி அடைய முயற்சி செய்யுங்கள். சுட்டாலும் சங்கு வெண்மை தரும், மிதித்தாலும் பூமி தாங்கி நிற்கும், சபித்தாலும் வானை மழை கொடுக்கும். வெற்றி கிடைத்தால் அடக்கம் எழுந்து நிற்கும், தோல்வி கிடைத்தால் என் பயணம் தொடர்ந்து நிற்கும். முயற்சியும் பயிற்சியும் என் கையில், முடிவு எப்பொழுதும் இறைவன் கையில். பேச்சின் முடிவில் வணங்குவது என் வழக்கம். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வஸ்ஸலாம்.